ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டில் ஒரு சட்னி பண்ண போகிறோம். வாழைத்தண்டில் சட்னி அப்படின்னு உண்மையிலே நீங்கள் கேட்பீங்க. ரொம்பவே சூப்பராகவும் சிம்பிளாகவும் செஞ்சுட்டோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு நான் ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கிட்டேன். அந்த பாதியை மேலே இருக்க தோல் பாதியை சீச்சு எடுத்துருங்க. அது எடுக்கிறக்காட்டியும் அப்பா அதுலேருந்து நார் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிக்கிச்சு நல்லாவே. கொஞ்சம் நான் கத்தியில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ஷேப்பு ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குட்டியாக மீடியமாக எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் போகிறோம். ஸோ ரேண்டமாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வாழைத்தண்டில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு செம்ம பெனிஃபிட்டுங்க. சட்டுன்னு உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம வாழைத்தண்டு எப்படினாலும் சாப்பிட்லாம். வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், பொரியல், கூட்டு அந்த மாதிரி நிறையா செய்யலாம் வாழைத்தண்டில். அட்லீஸ்ட் டெய்லியுமே இது ஜூஸாக கூட நீங்கள் குடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண வாழைத்தண்டை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து இந்த நார்லாம் ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த கத்தியிலே என்னோடய நார்லாம் அப்படியே நல்லா ஒட்டிக்கிச்சு. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணுறப்பே பாது போயிடும். ஸோ மிச்சம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருக்கவும் கருக்காது. ஸோ இந்த மாதிரி நார் ஈஸியாக நீங்கள் எடுத்துட முடியும். இங்கே பார்த்தீங்களா, ஈஸியாக நார் வந்துருச்சு பாருங்கள். எப்படி வருது பாருங்கள், எவ்வளோ நார் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். வாழைத்தண்டு சாப்பிட்டிங்கன்னா இன்சுலின் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் மஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸாக போட்டு கூட நீங்கள் ஈஸியாக சாப்பிட்ணும், எனக்கு பொரியெல்லாம் வைக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸாக போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போது நம்ம சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்தக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் நேரம் சிம்லே வேகட்டும். வெந்தக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல வாழைத்தண்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மூடி வச்சு ஒரு சிம்லே 15 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அதை எதுவும் டிஸ்டர்பும் நம்ம பண்ண தேவையில்லை. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி கூட வைக்கிறதா வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா அது குக் ஆகிடும். இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாழைத்தண்டு எடுத்துப்பாங்க. அதை டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு ஐயோ எனக்கெலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. நானுமே காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வாழைத்தண்டை சாப்பிடவே மாட்டேன். அம்மா கொடுத்தாலும் வடை செஞ்சால் எனக்கு பிடிக்கும், மிச்சபடி நான் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துருங்க. எந்த ஒரு ஸ்மெல்லோ அந்த ஒரு கசப்புத்தன்மையோ எதுவுமே வரவே இல்லை. அதோட டேஸ்ட்டே தெரியல. நார்மலாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா இது சட்னி தான் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியாது, நமக்கு அவங்களுக்கு வாழைத்தண்டு செலுத்தின மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு திருப்பி மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஸோ 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் இது குக் ஆனாலே நல்லா போதும். உங்களுக்கு ஓரளவு அது நல்லா குக் ஆகிடும் வாழைத்தண்டு. இப்போது ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திருவி வச்ச தேங்காவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் ஒரு 1/2 கப் திருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். கூட ஒரு கைவளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ணக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் நீங்கள் அடுப்போடு போட்டிங்கன்னா, ஆன் பண்ணி போட்டிங்கன்னா முறிவிடும். ஸோ தேங்காய் முறிவிச்சுன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற ஹீட்லேயே தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அவ்வளோதான். இது நல்லா ஆறணும். ஆறுனக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக புளியும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் உங்களோட சாப்பாடில் எப்படினாலும் சேர்க்க பாருங்கள். ஏன்னா இந்த சம்மர் டைமில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி கண்டிப்பாக தரும். ஸோ அந்த டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். என்ன சாம்பார், சின்ன வெங்காயத்தில் சாம்பார்லாம் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே எல்லா ஃபுட்லேயுமே நீங்கள் சேர்க்க பாருங்கள். ஸோ நம்மளோட கலர்ஃபுல்லான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிட்டுக்கு. இப்போ நம்ம உப்பும் சேர்த்து இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லாட்டி கெட்டியாகவே எனக்கு வேணும்னாலும் அரைச்சிக்கலாம்.
நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைசியாக மிக்சியில் அலசுவோம்ல, அந்த மாதிரி அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாமா? சட்னினா தாளிப்பு இல்லாமல் எப்படி? வாங்க அதையும் ரெடி பண்ணி நம்மளுக்கு எப்படியாவது இந்த குழந்தைங்களுக்கு இதை சேர்க்க பார்ப்போம். தாளிப்புக்கு நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெடிக்க விட்டுங்க பொறுன்னு. அப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாவ்! டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்துச்சுங்க. நான் வந்து இதை தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே முக்கால்வாசி தோசை தாங்க கேட்பாங்க. இட்லி வந்து அவ்வளோக்கா யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. சரியான தோசை சைக்கோ இவங்க எல்லாருமே. ஸோ தோசைக்கு நான் வந்து இதை வச்சு என் ஃபேமிலிக்கு கொடுத்தேன். எல்லோரும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.